அன்பு நேர்களே, மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப நாட்களுக்கு பிறகு உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் ஊடே சந்திப்பதில், நிகழ்ச்சியின் ஊடே சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னும் கூட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். புத்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த சிந்தனையில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை நீங்கள் முதலில் உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். ஏன் நம்மளை நாமே உருவாக்கிக்கணும் அப்படின்னா, இப்போது உங்களின் உள்நிலையை அப்படியே கவனித்து பாருங்கள். உங்களிடம் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, அதன் விளைவாக துணிவு என்பது முற்றிலும் இல்லை. பொய்களால் நிரம்பி வழிகிறீர்கள். உங்கள் உண்மையான முகத்தை எப்போதோ தொலைத்து விட்டீர்கள். இப்போது உங்களிடம் மற்றவர்களுக்கான முகமுடிகளே அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் உங்களின் வாழ்க்கையானது ஒவ்வொரு கணமும் பயத்தையே மையமாக கொண்டு இயங்குகிறது. பரிபூரண சுதந்திரத்தின் தைரியத்தின் ஒரு சிறு துளியை கூட நீங்கள் ருசித்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள் அத்தனை தடைகளை உருவாக்கி சுமந்து கொண்டு அலைகிறீர்கள் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு உள்நிலையில் வாழ்க்கையின் உன்னதத்தை நோக்கிய உங்கள் பயணம் அப்படிங்கிறது எப்படி சரியான பாதையில் பயணிக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதனால் உண்மைக்கான உள்ளார்ந்த ஏக்கம் அப்படிங்கிறது உங்களிடம் இன்னும் பிறக்கவே கிடையாது. உங்கள் அகங்காரத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு தத்துவங்களால் தீனி போட்டுக்கொண்டு திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. உள்ளார்ந்த தேடலின் தீவிரம் அப்படிங்கிறது வாழ்வா சாவா என்ற துணிச்சலான தைரியமான சாதனமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் தீயை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னா, உங்கள் தடைகள் அனைத்தையும் உடைத்து முதலில் உங்களை நீங்கள் உருவாக்குங்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறாரு புத்தர். இதை எடுத்துக்காட்டாக சொல்லி தான் ஓசோ இந்த அற்புதமான இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது, அந்த வானமும் இந்த பூமியும் அகங்காரம் தலைக்கேறிய கொடூரமான வக்ரங்கள் நிறைந்த கோடிக்கணக்கான மனிதர்களை பார்த்துவிட்டது. நீ எல்லாம் எம்மாத்திரம் என்பதை சற்று சிந்திச்சுப்பார். இந்த பிரபஞ்சத்தில் நீ ஒரு சிறு துகள் கூட கிடையாது. அகங்காரத்தை தலையிலிருந்து இறக்கி கீழே வைக்கும் வழிகளை தேடு. அகங்காரத்தை தொடர்ந்து நசுக்கும் யுக்திகளை பயன்படுத்து அப்படின்னு ஓசோ ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறாரு. இந்த உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையில் இன்னைக்கு இந்த அற்புதமான சிந்தனையை பார்த்தோம். இந்த சிந்தனை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பர்களே. உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு சிந்தனையை சேர்த்ததில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்து ஊக்கம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.